மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டீஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் புதுவிதமான காலை டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணும் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள்ஸ் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு கரையும் போது கட்டி இல்லாமல் கரையும். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி செய்ய ஈஸியாக இருக்கும். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதும் ரவுண்ட் ஷேப்பில் வார்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும், உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வராது. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இந்த ரெசிபியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். டூ மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். கலர்ஃபுல்லான டேஸ்டியான புதுவிதமான காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி கூட நீங்கள் தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.